வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. தமிழ் அவர் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. இருப்பினும் இந்த விஷயத்தை நம்ம அப்படியெல்லாம் விடக்கூடாது. ரத்தனம் சம்பந்தப்பட்ட இன்னும் சில பேர்லாம் எனக்கு தெரியும். அவங்கள தேடி போனோம். எப்படி மாமா எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளுங்களை இப்போ எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாச்சு. அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இல்லாட்டாலும் அங்கே போய் விசாரித்தா எல்லாமே தகவல் வந்து தெரியும். சரிண்ணே போகலான்னு சொல்லிட்டு தமிழும் பிரகாஷும் அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க. இதை வந்து மீனா வந்து பார்க்குறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. யாரை நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறப்ப, என்ன மீனா எதுக்கு இவ்வளோ வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணா. இப்போ தான் நான் பேசினேன் பிரகாஷ்கிட்டேயும் தமிழ்கிட்டேயும். என்ன சொன்னாங்க? யாரோ ரத்தனத்துக்கு சம்மந்தப்பட்ட பழைய ஆட்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தமிழும் பிரகாஷும் போகிறாங்க. எதுக்குமா மச்சானுக்கு தேவையில்லாத வேலை? அப்படி தான் அந்த அதிகாரிக்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சாச்சுல, அப்படியே போக வேண்டியதானே? உனக்கு தெரியுது, ஆனால் அவருக்கு தங்கச்சி பாசம்தான் எல்லாமே மறைச்சிருக்கே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி மீனா, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். உண்மையெல்லாம் அதுவாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்போதுமே வந்து எனக்கு ஆதரவாக தானே இருப்பேன். கண்டிப்பாக உனக்கு இல்லைம்மா, எனக்கு நான் ஆதரவாக இருந்தால் தான் இந்த வீட்டில் வந்து பொழப்பு நடத்த முடியும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே எப்படி நான் சொல்ல முடியும்? என்னன்னா தகச்சு போய் நிற்கிறேன். இல்லைம்மா, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கல, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளில அவங்களும் வராங்க. டேய் எங்கடா இருக்கீங்க பசங்களா அப்படின்னு கணேசன் வந்து எல்லாரையும் வந்து திரட்டுறாங்க. என்னென்ன ஏதோ பழைய ஆட்களை பிரகாஷும் தமிழும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம். தமிழோட ஃபோன் நம்பர் இதுதான். இந்த நம்பர்லேருந்து இந்த கார்லேருந்து இப்போ தான் போயிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணா நாங்கள் முதல்ல பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த வண்டி நம்பர் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தமிழும் பிரகாஷும் வர கார் இவங்களை கடந்து போகுது. டேய் வாங்கடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கணேஷோட ஆட்களும். ஒரு பக்கம் கணேசனுக்கும் இந்த தகவல் வந்து சொல்லிட்டாங்க. அண்ணா வண்டியை பார்த்தாச்சு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க யார் என்ன பார்க்குறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். டேய் அதிகாரிகளும் வருவாங்கடா, அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் சிபியோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து யோசிக்கிறாரு. இந்த விஷயத்த நம்மக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்களா, நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் சொல்கிறத பார்த்தா ரத்தனத்து மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரில. முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும்னா அவங்கள சுற்றி இருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பழைய ஆட்கள்லாம் எங்கே வேலை பார்த்தாங்க, என்ன வேலை பார்த்தாங்கன்னு ஓரளவு அவங்களும் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு வேக வேகமாக அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரகாஷ் வந்து ஃபோன் அடித்து அந்த அதிகாரிகிட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி என் மச்சானுக்கு வேலை பார்த்த ஆட்கள் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்த்து விசாரிச்சா ஓரளவு யூகிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பருங்க நானும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வரப்போ யாரோ 2 பேர் வந்து இருக்காங்க. 2 பேர் இருந்தோன்னே அவங்கள வந்து பார்க்குறாங்க நம்ம தமிழும் பிரகாஷும். நாங்கள் அவங்க இல்லைங்க, அவங்க வேறு வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை முன்கூட்டியே வந்து ஜன்னல் வழியாக வந்து கேட்டுறாங்க கணேஷோட ஆட்களும். ஓகே நம்ம அங்கே முன்னாடி வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இந்த அட்ரஸ் வந்து தெரியுது போல இருக்குது. டே இது ஏன் ஏரியா தாண்டா, இந்த வீடு தாண்டா, டக்குன்னு நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வாங்க உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட என்ன பேசணும்? தமிழ் வந்து சரி மாமா சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு வண்டியில் நேரம் ஏறி இருப்பாங்க. என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் நீ என்ன பண்ணுறனா இந்த அட்ரஸ் வந்து அந்த பக்கம் இருக்குன்னு சுத்த விட்டுரு, அதுக்கப்புறம் ஈஸியாக போய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பிரகாஷ் வந்து அட்ரஸ் கேட்கும்போது, இது லெஃப்ட் சைடில் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஒரு தெரு வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவங்க மட்டும் தமிழ் மட்டும் அங்கே போகிறாங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேரையும் வந்து காரில் கூட்டிகிட்டு அப்படியே வந்து விசாரிக்க விடாமல் கணேசனோட ஆட்கள் அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக அந்த அட்ரஸை உண்மையான அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்து நிற்கிறப்ப வீடு வந்து திறந்துருக்கு, வீட்டில் யாருமே இல்லை. மாமா எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு, அக்கப்பக்கத்தில் விசாரிக்கலாம்னு சொல்கிறப்ப, ஆமாம்மா இவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்களே இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா, நம்மக்கிட்ட வந்து பேசினால அவன் தான் நம்மளை திசை திருப்பியிருக்கான், இங்கே தான் போயிருப்பாங்க, நம்ம தடுத்து நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கார் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து அதிரடியாக வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல
பிரகாஷும் தம்முலும் செம்மையாக வந்து சண்டை போடுறாங்க. என்னடா நீ அட்ரஸ் சொல்லிட்டனா இவங்க 2 பேரும் இங்கேருந்து போயிடுவாங்களா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதிரடியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து தான் அவங்களுக்கு அந்த கேசட் சம்மந்தப்பட்ட ரகசியம் ஏதோ வந்து தெரிஞ்சிருக்கு. அம்மாடி எங்களை காப்பாற்றுறதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ வந்து அந்த கேசட்டை வந்து எடுத்துக்க, அதுவும் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்குங்கிற விஷயத்தையும் வந்து தெள்ள தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க தமிழ்கிட்ட. உடனே கணேசன் ஆட்கள் வந்து இதை கேட்டுட்டு சரி இவங்களை இப்போ தப்பிக்க விட்டுருவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அந்த இடத்துல தப்பிக்க விடுறாங்க. சரிடா இங்கேருந்து நம்ம போயிடலாம், இவங்க வேற இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காரை அங்கேயே விட்டுட்டு வேக வேகமாக இவங்க 4 பேர் வந்து ஓடிடுறாங்க. ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லுவாங்க, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேசட்டை வேற எடுக்கணும்டா, அதுக்காக தான் நான் இப்போ தப்பிக்க சொன்னேன்னு சொன்னோன்னே ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே தமிழும் பிரகாஷும் அப்படியே ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. "பாத்தியாடா ரகசியம் கேட்டப்ப இல்லைன்னு சொன்னாங்க எந்த சம்மந்தப்பட்டத பத்தியும். இந்த தகவல பதிவே பண்ணி வச்சிருக்காங்களா? அதுவும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கு. எந்த வீட்ல எந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடின்னு நமக்கு தெரியவே தெரியாது. தமிழ் எடுத்துட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அப்பன்னு பார்த்து அத எடுத்துட்டு போயிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பிரகாஷோட இப்போ ஒரு அதிகாரி ஃபோன் அடிச்சாங்கல்ல, அவங்களும் வேக வேகமா தான் அதே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரிம்மா அந்த கேசட் மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம், இவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், தமிழ் நீ மட்டும் அந்த கேசட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துருமான்னு சொன்னோட தமிழ் மாட்டுக்கும் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. டேய் இந்த வீடு தானா, சரிடா ரெடியாயிருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த ரகசியம் வந்து தெரிய போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே டேட்லேருந்து எல்லாம் போட்டிருக்கு 20/6/2006ங்கிற மாதிரி போட்டிருக்கு. சுமார் ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதில் அப்படி என்ன தான் இருக்குது ஒன்றும் புரியலையே, சரி பார்க்கலாம் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து டேய் இது தாண்டா நம்ம கணேசனுக்கு எதிராக வந்து ஆதாரமாக இருக்குது, நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக அந்த கேசட்டை எங்ககிட்ட கொடுத்துரு. யார்ரா நீங்கள், உங்ககிட்ட நாங்கள் ஏன்டா தரணும் அப்படின்னு சொல்கிறப்ப, தந்துட்டேன்னா உனக்கு பிரச்சனை வராது, தரலைன்னா அப்புறம் அவ்வளோதான், உங்களை எல்லாரையும் நாங்கள் தப்பிக்க விட்டது எதுக்காக, நீ இதை எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ கொடுத்துட்டேன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து முடியாதுடா, இது தாண்டா எங்கள் அப்பாவோட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உண்மையாக அமைய போகுது, நான் இதை கொடுக்க முடியாது, மரியாதை எங்கேருந்து ஓடி போயிடுங்கடா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து பேசும்போது இவகிட்ட என்னடா பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தமிழை டிஷ்ஷும்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த கேசட் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக சிபியோட ஃப்ரெண்டு வந்து மாதம் வந்து நின்னோன்னே அவங்க மட்டும் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. கான்ஸ்டபிள் நீங்கள் அவங்கள துரத்தி போய் பிடிங்க, நான் தமிழை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் சார் என்ன பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், அதில் டேட்டு வாரியாக வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார், எங்கள் அப்பா சம்மந்தப்பட்டது, அதனால தான் என்ன ஏதுன்னு தெரியல சார், தயவு செஞ்சு அந்த கேசட் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் துரத்தி பிடிங்க சார், இல்லாட்டி கஷ்டமாயிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அந்த கேசட்டை வந்து எப்படி இருந்தாலும் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அது பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரில, ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து முடிச்சிருக்காங்க அந்த சீனை. ஒரு பக்கம் தமிழ் வந்து சென்னைக்கு வந்து வந்துட்டாங்க. என்னம்மா அது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியே ஆயிடுச்சேம்மா நம்ம நிலமை. மாமா உங்களுக்கே எப்படி ஃபீலிங் ஆகுதே, எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கண் எதிர நான் கையால் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜனா அம்மாக்கும் மீனா அம்மாக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றினு இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சே, நீ போராடி இருக்கேன்னு எல்லாமே வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப அதிகாரி வந்து யோசிக்கிறாங்க. அதிகாரிக்கு திருப்பி வேணால் ஃபோன் அடித்து பார்ப்போன்னு சொன்னோன்னே அங்கேருந்து வேக வேகமாக நானே உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரியும் தமிழை வந்து மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இது தானே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. இப்போ நான் இந்த ஊரில் வந்து விசாரித்தப்ப இவங்க இது மாதிரி டாடா ஏசியில் ஏறி போனது, அவங்க தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து தெள்ள தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது தெரிய வரும், இது போனால் என்ன, இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு தமிழுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழித்து உங்களை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கனாலே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்தில் வேறு ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்குன்னு. அதுவும் செல்வரத்தனம் ஆரம்பத்தில் நீங்கள்லாம் சொன்னீங்க நல்லவராக இருப்பாருன்னு, ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் தமிழ் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக சில பேர் வந்து மறைமுகமாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறப்ப கணேசன் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அச்சச்சோ என்னடா இது இந்த அளவுக்கு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான் போல இருக்கே, இனிமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கணேசன் வந்து யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கிறப்ப, சார் உங்கள் கையில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அந்த அதிகாரியும்
அப்பா நான் இத்தனை நாள் கழிச்சு உங்களை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க? நீங்கள் வந்தால் தான் எல்லாத்துக்கான விடையே கிடைக்கும்னு அன்பா பாசமாக வந்து அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க அப்பா வந்து அந்த வண்டியில் ஏறிட்டு போகிறதையே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல இவரா தப்பு பண்ணியிருப்பாருன்னு எல்லாரும் வந்து சொல்கிறீங்க. பார்க்கவே வந்து அப்பாவியா இருக்காரு. இவரை போய் எல்லாரும் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு ஃபீலிங்காக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.